விஜய் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் இந்த அரசியலுடைய என்டர்டெயின்மெண்ட், இந்த தேர்தலுடைய காமெடி பீஸ் அவர் தான். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது என்னை பழி வாங்கணும்னா என்னையை மட்டும் பழி வாங்க, என் ஆட்களை விட்டுருங்க. நடிப்பு கொடுக்கலாம், அதுக்குன்னு இந்த அவார்டு கொடுக்க அளவுக்கு நடிக்கக்கூடாது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க என் நிலம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். விஜயை லவ் பண்றேன், விஜயை தான் எனக்கு பிடிக்கும், சங்கீதா போனா என்ன, நாங்க இருக்கோங்கிற ஒருத்தி. விஜய் ரசிகர் எவனாவது வீட்டில் இருக்கானா அருணா கையில் கையில் கட்டி அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். இந்த வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரளயம் அடிக்கும் அப்படின்னீங்க, என்ன மாதிரி இருக்கும்? தாவே இப்படி தான் சொன்னாங்க. அவர் வராரா, இவரும் வரார். விஜய் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு தான் நீங்க சொல்ல வர செய்தி. நான் வெளியே போன கிரௌட் வந்துடும். பட்டியல் பார்க்கறதுக்கு திறமும் போறாரு. எதுக்கு போறேன் நீங்களும் கேட்க மாட்டேன், நானும் கேட்க மாட்டேன். இங்க ஒரு வீடு இருக்குல்லப்பா, அங்கே ஏப்பா போறேன்னு யாரும் கேட்கல. அப்பெல்லாம் வந்து ஃபுல்லா பால் போயிட்டு பட்டினம் பார்க்கறது அவருக்கு ஒரு வீடு இருக்கு, அது தெரியுங்க, அது உலகத்துக்கு தெரியுங்க. சொல்லணுமா? அங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு 2 வீடு இருக்குன்னு தெரியுமா? இருக்கு, சொந்த வீடு இருக்கு சார். 2 வீடுங்க அவருக்கு. சொந்த வீடு? அதான் 2 வீடு. சொந்த வீடு, சொந்த வீடு தான். இப்போ சொந்த வீடு தானே. தாவேக்காவை அக்ரெசிவா எதிர்க்கிறீங்க. சீமானவர்களே தாவேக்கா எதிர்ப்புல ஒரு சூழலுக்கு அப்புறம் அதை பெருசா கொண்டு போல. ஆனா சாட்டை துரைமுருகன் தாவேக்காவை எதிர்ப்பது, தாவேக்காவை மட்டும் எதிர்ப்பது ஏன்? அப்படிங்க, திமுக அப்படிங்கிற கட்சி வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்க. திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு அப்படின்னாங்க. அண்ணாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு மொழி பற்றி இனப்பற்று இருந்தது. ஒரு பாரம்பரிய கட்சியான காங்கிரஸை எதிர்த்து 18 ஆண்டுகள் வந்து பேசியே கட்சியை வளர்த்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சார். வரும்போது திமுக தப்பான கட்சி கிடையாது. வந்த பிறகு ஊழல், லஞ்சம், குடும்ப ஆட்சியில், அதிகாரத்தில் ஏற்பட்ட துஷ்பிரயோகங்களில் அந்த கட்சி தவறான கட்சியாக இன்றைக்கி மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அதே போல் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1952 அண்ணாவோட பயணப்பட்டு திமுகவில் பொருளாளராக இருந்து, எம்எல்ஏ இருந்து, எம்எல்சியாக இருந்து, திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு சரிபாதி திமுக உடைச்சிட்டு வந்து ஒரு 25 ஆண்டுகள் பயணப்பட்டு மக்களோடு இருந்து கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் நான் 36 வருஷம் நடிச்சிருக்கிறேன், எனக்கு எந்த கொள்கையும் கிடையாது, திராவிடமும் கிடையாது, தமிழ் தேசியமும் கிடையாது, இந்தியமும் கிடையாது, பொதுவுடைமை கிடையாது, சென்ட்ரிசம் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் நடிச்சிருக்கேன். 234 தொகுதியிலும் என் முகம்தான், நான் தான் வேட்பாளர், நான் 36 வருஷம் நடித்தேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா கொள்கை தலைவர்கள் காட்டுறாங்க, எங்க கொள்கை இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை நீங்க அம்பேத்கர் கொள்கை தலைவர், கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டாரு, பெரியார் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டாரு. அப்புறம் நீங்க எது கொள்கை அப்படிங்க? மதசார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறாரு. மதசார்பற்ற சமூக நீதினா நீங்க எதுக்கு ஒரு ரம்ஜான்ல போய் நிக்கிறீங்க? மத சார்பு இல்லைல்ல உங்களுக்கு. மதசார்பற்ற சமூகத்தின்னு சொல்லிட்டு ரம்ஜான்ல போய் குல்லா போடுறீங்க. அப்போ மாரியம்மன் கோயில் வந்து கூழ் குடிப்பீங்களா? சர்ச்சில் போயிட்டு நீங்கள் நிற்பீங்களா? மத சார்பு இல்லைன்னா எந்த மதமும் சார்பு இல்லை. மத சார்புடையதுன்னா எல்லா மதமும் சார்புடையது. முதல்ல சமூக நீதினா அது எப்படி மதசார்பற்ற சமூக நீதி? சமூக நீதி எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது? சாதி அடிப்படையில். சாதி அடிப்படையில் சமூக நீதி, இடஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதித்துவம், அதில் மதத்துக்கு வேலையே இல்லையே. நீங்கள் மத சார்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு இதுக்கு நமாஸ் பண்ணுறீங்க. அப்போ குருமாய் வந்து கோயில் திருவிழாவில், ஒத்தப்பட சாமி கோயில் திருவிழாவில், இல்லை வந்து அழகர் கோயில் திருவிழாவில் வந்து விஜய் நிற்பாரா? உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாலஜி நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க? அப்போ ஐடியாலஜி அடிப்படையில் தான் எதுக்குறோம் விஜயை. அதுக்கப்புறம் அவர் எடுத்து வைக்கிற ஸ்டாண்டு, கரூரில் 41 பேர் மரணம் அடைகிறாங்க. விஜயினுடைய காலதாமதம் மட்டும்தான் அந்த மரணத்துக்கு காரணம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு மாலையில் 7:30 மணிக்கு வர்றாரு. அங்கே தண்ணி இல்லை, மொபைல் டாய்லெட் இல்லை, ஒரு அடிப்படை பேசிக் எந்த விதமான இதையும் செஞ்சு கொடுக்காம 7 மணி நேரம் தாமதத்தில் கரூருடைய காவல்துறை அதிகாரிகள் வந்து உள்ளே போகாதீங்க, போனால் இது கேஷுவாலிட்டி நோக்கி போகும்னு எச்சரித்த பிறகும் நானா செந்தில் பாலாஜியா, நானா முப்பொரு விழாவா அப்படிங்கிற போட்டியில் ஒரு மாஸ் மென்டாலிட்டியில் இவர் போய் நிற்கிறாரு. மக்கள் செத்து கீழே விழுது. எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர். அதான் சீமானுடைய பெருந்தன்மையை காட்டுது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு துக்கம் நிகழ்ந்திருக்கிற போது, அது ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது முதல் நாள் காலையில் போய் நாங்கள் நிற்கிறோம். அந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் இருந்து எல்லாரும் கூடி நிற்கிறான். விஜய் தான் கொலகாரன், 41 பேரை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவருடைய பெருந்தன்மை. அதுக்கப்புறம் அலசி ஆராயிற பொழுது இவருடைய காலதாமதான் காரணம்னா சீமானவர்கள் 2 நாள்லேயே திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி விஜய் வந்து சரியான இடத்துக்கு போயிருக்கணும், குறைந்தபட்சம் அந்த இடத்த விட்டு நகராமல் இருந்திருக்கணும். நீங்கள் வந்து 41 பேர் மரணம், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் போகலை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் கரூருக்கு வந்தாருன்னு நம்ம கேட்க முடியாது. இங்கே வந்தவர் அங்கே ஏன் போகலை, இங்கே வந்து செந்தில் பாலாஜி அங்கே போகலை அப்படின்னு கேட்குறது லாஜிக்காக இருக்குமா? ஏன் முதலமைச்சர் வந்தார், ஏன் செந்தில் பாலாஜி வந்தார், ஏன் மகேஷ் போய் அப்படி வந்தார் அப்படின்னு அதாவது ஒட்டுமொத்தமான தன் தவறை அதிகார வர்க்கத்தின் மீது, ஆட்சியாளர் மீது போட்டுட்டு மொத்தமாக அதுலேருந்து எஸ்கேப் ஆனார். 4 நாட்கள் அந்த மக்களுடைய கண்ணீர், அந்த காயங்கள், சின்ன குழந்தைங்க, 8 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, மாற்றுத்திறனாளுடைய பிள்ளை, ஒரு அம்மாவுக்கு வந்து வாயும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அந்த குழந்தை போயிடுச்சு. ஒரு அம்மா கண்ணே தெரியாது. அந்த பையன் தான் அந்த அம்மாவுடைய பாதுகாவலன் போல தான் 18 வயசு பையன், அவன் இறந்து போயிட்டான். காதலியும் இறந்து போயிட்டாங்க.
ஒரே குடும்பத்தில் அம்மா 2 பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க, ஒரே குடும்பத்தில் 2 பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க. இப்படி குடும்பமாக செத்துருக்கு. 4 நாளாக வீட்டுக்குள்ள இருந்துட்டு 4 நாள் கழிச்சு சொல்கிறாரு, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது என்னை பழி வாங்கணும்னா என்னையை மட்டும் பழிவாங்க, என் ஆட்களை விட்டுருங்க. அப்போ இதுன்னு திரைப்படத்தில் நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக இருப்பேன், சாக்கடை முன்னாடி கடன்னு சொல்லி பஞ்சு பேசுகிற மாதிரி, ஒரு தடவை நான் முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பஞ்சு பேசுகிற மாதிரி, சிஎம் சார் என்னை என்னை வேணா பழிவாங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய என்ன மாதிரியான மனநிலை பாருங்க. அந்த மனநிலை தான் ஆபத்தானது. என்ன சொல்லியிருக்கணும், அப்பேற்பட்ட விஜய் தான் அந்த குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டு சந்திச்சு காலில் விழுந்து கதறி. சரி, நான் அறக்கக்கூடாது, உங்க உறவினர்கள் யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க, இல்லை ஏன் உறவினர் யாராவது இறந்துடுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ சென்னையில் எஸ்எஸ் நியூஸில் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், பெரியம்மா சித்தி பெரியம்மாலாம் வாங்க உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும்னு சொல்லுவீங்களா? நீங்கள் போவீங்களா, அவங்கள வர வைப்பீங்களா? இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு, அரசு அனுமதிக்கலன்னு அவர் சொல்கிறார் சார். நான் வர கோவாக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போது அரசு அனுமதிச்சதா? ஜனநாயகன் படம் கொடைக்கானல் ஷூட்டிங் போகிறதுக்கு அரசு அனுமதிச்சதா? பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூருக்கு மாறி மாறி போயிட்டு இருக்காது, அரசு அனுமதிக்குதா? இது வரைக்கும் எத்தனை இடத்துக்கு போயிருப்பீங்க, எத்தனை வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஐ மீன் எத்தனை படப்பிடிப்புக்கு போயிருப்பீங்க? அப்போல்லாம் அரசு அனுமதிச்சுதா உங்களுக்கு? அங்கெல்லாம் க்ரௌடு வரலையே. நான் வெளியே போன க்ரௌடு வந்துடும். பட்டினப்பாக்கத்துக்கு தினமும் போகிறாரு, எதுக்கு போகிறேன் நீங்களும் கேட்க மாட்டேன், நானும் கேட்க மாட்டேன். இங்கே ஒரு வீடு இருக்கலாப்பா, அங்கேயாப்பா போகிறேன்னு யாரும் கேட்கல. அப்பெல்லாம் ஃபுல்லாக பால் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு வீடு இருக்கு, அது தெரியுங்க, உலகத்துக்கே தெரியுங்க. சொல்லணுமா? அங்கே ஒரு வீடு இருக்கு, இங்கே ஒரு 2 வீடு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு சொந்த வீடு இருக்கு சார். 2 வீடுங்க அவருக்கு சொந்த வீடு. அதான் 2 வீடு சொந்த வீடு. சொந்த வீடு தான், இப்போ சொந்த வீடு தானே அது. அதான் இருந்து போட்டோம், அது எத்தனை வீடு வச்சுட்டு போட்டு நமக்கு தப்பு, அது பிரச்சனை இல்லை. தாவேக்கா உங்க வாக்குகளை பிரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க, அதனால தாவேக்காவை டார்கெட் பண்றீங்களா? நான் வெளிப்படையே சொல்றேன் உங்ககிட்ட, தாவேக்கா பெறுகிற வாக்குகள் ஒரு சோசியல் டெஸ்ட். அது யாருக்கும் பயன்பெறாது, யாருக்கும் பாதிப்பை உருவாக்காது. இப்படிங்க திமுகவில் கொள்கை பிடிப்பு கொண்டவர்கள் தாவேக்கா ஓட்டு போடுவாங்களா? அதிமுகவில் ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் தலைவராகிட்டவர்கள் அவங்க ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்டு, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு, என் நிலம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். நீங்கள் அப்படியே ஒரு கிராஜுவலாக ஒரு குரோத் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அண்ணன் சீமானை ஆதரிச்சிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தாவேக்கா வந்தால் கரைஞ்சிரும்னு சொன்னவங்களுக்கு திருச்சியில் நடந்த மாநாடே மிகப்பெரிய சான்று. 2 லட்சம், நான் தான் மாநாடு நடத்தினோம், 2 லட்சம் இருக்கைகள் போட்டோம், 5 லட்சம் பேர் திரண்டாங்க. மாரிதாஸ் சொல்கிறாரு 7 லட்சம் பேர்னு, நானும் 5 லட்சம் பேர்னு சொல்கிறோம். 5 லட்சம் பேர் திரண்டாங்க. ஒரு பின் ட்ராப் சைலண்ட் கூட இல்லை, பின் ட்ராப் சைலண்ட் இருந்தாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலை. விஜய் வந்த பிறகு தான் நாங்கள் மாநாடு போட்டோம். விஜயினுடைய மதுரை மாநாட்டை விட மிகப்பெரிய கூட்டம் கூடியது. 34 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போட்டிருக்கோம். அந்த மாநாட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாமா, எங்கள் ஓட்டு போயிருமான்னு? எங்கள் ஓட்டை எந்த கொம்பனாலையும் சரிக்க முடியாது. விஜயினுடைய ரசிகர்கள் தொடர்ச்சியான என்னுடைய காணொலியை பார்த்து சீமானுடைய பேச்சை கேட்டு அவ இப்போ சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் விஜய் ரசிகன் தான், ஆனால் ஒருபோதும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம். அவர் தளபதி தான், ஆனால் தலைவன் கிடையாது. எங்களுக்கு தலைவன்னா நிறைய பேர், என்னுடைய நிறைய கல்லூரி நண்பர்களாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கக்கூடிய சகோதரராக இருக்கட்டும், நீங்கள் என்னுடைய கமெண்ட்லேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மாறுறாங்க. பேச பேச அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. ஏன்னா தமிழ்நாட்டு பசங்க தானே. அதுலேயும் சில தற்கொலைகள் இருக்குது. அவரை பின்பற்றக்கூடியவங்க கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டஸ்ட்டு. எப்போதும் நோட்டாக்கு போகிற ஒரு கழிவு ஏற்படும் பாருங்க, லெட்டர் பேட் கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கழிவான ஓட்டுகள் தான் வாங்குவாலே ஒழிய அவர் எந்த மாற்றத்தையும் எந்த சாதனையும் பண்ண போகிறது கிடையாது. 234 தொகுதியிலையும் விஜய் எப்படி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறாரு. இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோ வெளியாகிறப்ப கூட அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா? என்ன ப்ளஸ்ஸு? 5 கோடி வாங்கிட்டு வேட்பாளர் போகிறது ப்ளஸ்ஸு. அப்படியா? நான் சொல்லுங்க, நேற்று பாண்டிச்சேரியில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. பாண்டிச்சேரியில் பாஜக 4 பேருக்கும் அதிமுக 2 பேருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. 5 கோடி புசியானது கேட்குறாரு. மதுரையில் ஒருத்தர் சொல்கிறாரு 3 கோடின்றாரு. நீங்கள் என்னத்தை மாற்றத்தை முன்வைக்கிறீங்க? திமுக அதிமுக பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. திமுக நீ இப்போ தோப்பு வச்சிருக்கியா, தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுன்னு கேட்குறீங்க. அதையத்தை நீயும் பண்ணுறீங்க. இப்போ திமுக அதிமுகலேருந்து எந்த மாற்றம்? பணக்காரனாக பார்த்து வேட்பாளரை போடுறதுக்கு பேர் என்ன வகையான மாற்றம்? பணத்தை செலவு பண்ணுவாங்க. பல பேர் எம்எல்ஏ கனவு இருக்காங்க. அந்த காரைக்குடியில் ஒரு பிரபுன்னு ஒரு தம்பி, அவன் எம்எல்ஏவே ஆகிட்டான். ரீல்ஸ் ரீல்ஸ் தான் அவனுக்கு, ரீல்ஸ் தான் அரசியல் நினைச்சிட்டு. நேற்று கார்பரேஷனில் காரைக்குடி நகராட்சியுடைய குப்பை வண்டி இருக்கு பாருங்க, குப்பை வண்டி, அந்த குப்பை கொட்டுறவங்க தூய்மை பண்ணி கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லாமல் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு செய்தி அது, ரீல்ஸை போட்டு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வண்டியை காரணம்னு சொல்லி அந்த அம்மாலாம் தேட கடைசியில் பார்த்தா வண்டியை எடுத்துகிட்டு போய் இவர் குப்பையை கூட்டிகிட்டு இருக்காராம். இது ஒரு ரீல்ஸு. காரைக்குடியில் ஒரு பெரிய பூங்கா இருக்குது.
அங்கே யாருமே இப்போ நான் வாக்கிங்கே போகிறதில்ல. வாக்கிங் போனால் அங்கே கேமராவோட பிரபு நிற்பான்ப்பா, படம் முடிச்சு போட்டுறான். இப்போ பொம்பளை பிள்ளைலாம் நடமாட முடியல இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா ரீல்ஸில் அந்த அம்மா வந்துட்டு இருக்கான். இட்லி விற்கிற ஆயா, பூ விற்கிற அம்மா, பழம் விற்கிற ஆயா, யாருமே வியாபாரம் பண்ண முடியல. காரைக்குடியில் கூட இந்த நடைபாதை வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பூரத்தையும் போய் உட்காந்துக்கிட்டு அதை ஒரு சொல்கிறாப்புல, அம்மா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றாரு. அந்த அம்மா சொல்லுது, விஜய் கட்சிக்கு தான். விஜய் கட்சியில் யாருக்கு போடுவீங்க? இந்த பிரபு டெண்டலுக்கு. அது நான் தான்மா. பிரபு டெண்டல்னு வரைக்கும் தெரிஞ்ச அம்மாவுக்கு பிரபு யாருன்னு தெரியாதா? அதாவது நடிப்பு கொடுக்கலாம், அதுக்குன்னு இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு நடிக்கக்கூடாதுல்ல. செட்டிங் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவர் கடையை விரிச்சு பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த தேர்தல்னா என்ன, தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரசிகர்கள் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, உங்களை மாதிரி ஊடகங்களால் சொல்லணும், மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் நடக்கும். என்ன சொல்கிறீங்க? படம் வராததுக்கே கையெடுத்துக்கிறவன், விஜய் அரசியலுக்கு கரூரில் 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம்னு சொன்னதுக்கே 2 பேர் செத்து போயிட்டான். விஜய் தோற்று போயிட்டார், 234 தொகுதியிலும் டெபாசிட் காலி அப்படிங்கிற செய்தி வரும்போது 50 பேராக தற்கொலை பண்ணிக்குவான். அது தமிழ்நாடு அரசு, காவல்துறை, தேர்தல் ஆணையம் அவங்கள பார்க்கணும். விஜய் ரசிகர் எவனாவது வீட்டில் இருக்கானா, அருணா கையில் கையில் கட்டி அன்றைக்கி ஒரு நாள் கட்டி போட்டால் அந்த பிள்ளைகளை காப்பாற்றலாம். இப்போ விஜய் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வர செய்தி. விஜய் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் இந்த அரசியலுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த தேர்தலுடைய காமெடி பீஸ் அவர் தான். நீங்கள் கமலஹாசன் ஏற்படுத்திய தாக்கத்தை கூட விஜய் ஏற்படுத்த மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, ஒரு கேஸ் கொடுக்க டிஜிபி ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருக்காரு திரு பொன்ராஜ் மேலே. அது ஒரு நேரடி அரசியல் அப்படின்னு பார்க்கக்கூடாதா? கட்சியினருக்காக கொடுத்துருக்காருன்னு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி விட்டாருங்கிறது பொன்ராஜ் மீது குற்றச்சாட்டு. அதை சொல்வதற்கு தாவேக்காக்கு தகுதி இருக்கா? முதல்ல விவாகரத்தை சங்கீதா கொடுக்குறாங்க. சங்கீதாவை பற்றி அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு ஆபாசமாக எழுதியது தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியஸ். கட்டிய மனைவியவே இவ்வளவு ஆபாசமாக எழுதின ஒரு வார்த்தை கட்சிக்காரனை கூட்டு கண்டிக்க வைக்கல. என்னுடைய குடும்பத்தை, அண்ணன் சீமானுடைய குடும்பத்தை, அஜித் அவருடைய மனைவியை, சிவகார்த்தியுடைய குழந்தைய தொடர்ச்சியாக அபியூஸ் பண்ணுவது, கேவலமாக எழுதுவது இதே தாவேக்காவோட பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு. அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் எழுதும்போது உனக்கு இனிப்பாக இருந்துச்சு. உன் கட்சியை சார்ந்த பெண் என்ன பேசிச்சு அந்த அம்மா? விஜய்க்கு தங்கச்சி இல்லைனா தங்கச்சியாக இருப்போம், அக்கா இல்லைனா அக்காவாக இருப்போம், பொண்டாட்டி இல்லைனா பொண்டாட்டியாக இருப்போம். குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், கூட்டுறவன் 10 புருஷன் வச்சுருக்கிறான், எங்கள் தளபதி வச்சுக்கூடாதுன்றா ஒருத்தி. எனக்கு என் மாமாவை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படிங்கிற ரசிகர் மனநிலை இல்லை. அதுக்கு பொன்ராஜ் பேச நியாயப்படுத்த முடியுமா? அது எப்பேற்பட்ட அருவருப்பான வார்த்தை. 18 வருஷமா நான் விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு அம்மா, ஒரு 18 வயசு பிள்ளைய வச்சுக்கிற அம்மா பேசுது. 18 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது எஸ்ஏசிக்குன்னு தெரியுங்குது. இவங்கெல்லாம் குடும்பம்னு ஒன்று இருக்காதா? புள்ள குட்டின்னு ஒன்று இருக்காதா? விஜயை லவ் பண்ணுறேன், விஜயை தான் எனக்கு பிடிக்கும், விஜய் நான் கட்டிக்கிறேன், சங்கீதா போனா என்ன, நாங்கள் இருக்கோங்கிற ஒருத்தி. இதுக்கெல்லாம் பேர் என்ன? பொன்ராஜ் கேட்டல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். இல்லை, அந்த வார்த்தை சரின்னு சொல்ல வரீங்களா? பொன்ராஜ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு குடித்தனமானாரு, அதை தாண்டி ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. பொன்ராஜ் தமிழ்நாட்டு பெண்களை சொன்னாரா? தமிழ்நாட்டு பெண்களை சொன்னாரா? சார், விஜய்க்கு அப்போ எங்க ஃபேன்ஸ் என்ன சொல்றாரு? எங்க ஃபேன்ஸ் அதிகம்? நான் அக்கா இல்லைன்னா அக்காவா இருப்பேன், தங்கச்சின்னா தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டிலாம் பொண்டாட்டியா இருப்பேன் ஒருத்தி சொல்றாங்க. அவருக்கு பேர் என்னங்க? விஜய்க்கு யாரை குறிப்பிட்டு சொல்லன்னு மன்னிப்பு வர கேட்கிறார் அவர். யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. பொண்டாட்டி இல்லைன்னா பொண்டாட்டியா இருப்பேன்னு ஒருத்தி சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தி சொல்றாங்க. அவருக்கு பேர் என்னங்க? அதை கேட்கக்கூடிய வகை என்ன சார்? அந்த வார்த்தை, அவர் கேட்ட வார்த்தை தவறுனா அதை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். கண்டிக்கிற ஒரு நீ முதல்ல தாவேக்காக்கு இல்லைன்ற. தாவேக்கா என்னுடைய குடும்பத்தை பத்தி அவ்வளவு ஆபாசமா எழுதுங்க. சீமானுடைய மனைவி பத்தி எழுதுது, தொடர்ச்சியா எல்லாருடைய குடும்பத்தை பத்தி எழுது. அவன் என்ன, நாங்கள் கொள்கை வைக்கும்போது கொள்கையா பதில் சொல்ல முடியாம தனிப்பட்ட விமர்சனம் மட்டும் வைக்கிற ஒருத்தனுக்கு நீங்க இதுக்கெல்லாம் போறீங்களே. உங்க மனைவி விவாகரத்து வாங்கி நிற்கும் போது உங்க மனைவி பத்தி எழுதும் போது புகார் கொடுத்துருக்கலாம்ல, அன்னைக்கு போய் புகார் கொடுத்துருக்கலாம்ல. இது என்னன்னா விஜய்னா பெண்கள் ஃபீமேல் பெண் ரசிகர்கள் அதிகம்னாரு. விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவார், பெண்களுக்கு பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ்னாரு. பாண்டிச்சேரியில் சீட்டு கொடுத்துருக்காப்புல 30, 2 பெண்கள். விஜய் பெண்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சினாங்க, பாதிக்கு பாதி கொடுக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் 33 கொடுக்க வேண்டியதானே? என்ன பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறீங்க? உங்கள் கூட்டத்துக்கு வருகிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இவர் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த போகிறாரு. இதே தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் நாமக்கல்ல ஒருத்தன் 2 மணிக்கு மகளிரணி வீட்டு தலைவி வீட்டில் போய் வேட்டி மாற்றிக்கிட்டு இருக்கான். வர்ற வேலை வேட்டி அவுந்துருச்சு அவனுக்கு. மகளிரணி தலைவி வீடு இருந்திருக்கு, வேட்டி மாற்ற போனானா, வேட்டி மட்டும் மாற்ற போயிருக்கான். பெண் பாதுகாப்பு. சரி, இறுதியா நாங்கள் இந்த விஜய் எப்படி இதை படித்து காட்டுவார்? ஒன்று ரொம்ப பிரபலமாக ஒன்று பண்ணுவீங்களே,
ஒரு பாட்டெல்லாம் போட்டு. பொதுவாக அரசு கட்சி தலைவர்கள் வந்து தங்களுடைய திட்டங்களை எழுதி வைப்பாங்க. சில விஷயங்களை வந்து ஒரு கவிதைகளை இது எழுதி வைப்பாங்க. ஆனால் தன் கட்சியின் கொள்கையவே வந்து லெட்டர் பேரில் எழுதி வச்சு படிக்கிற ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் மட்டும்தான். ஐயா ஸ்டாலின் அவர்களே துண்டு சீட்னு கிண்டல் பண்ணுறோம். அவர் துண்டு சீட்னா இவர் A4 சீட்டு. இந்த பக்கம் பார்த்தா காவிரி பிரச்சனை எடுக்கிறாப்புல, இந்த பக்கம் பார்த்தா முல்லைப்பேர் எடுக்கிறாப்புல, இங்கே பார்த்தா ஆத்துமலை கொள்ளை எடுக்கிறாப்புல. இந்த படத்தில் பத்திரி படத்தில் பிட் அடிக்கிற மாதிரி உட்காந்து பிட்டு அடிச்சிட்டு இருக்காப்புல. எஸ்பிபி தான் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டை போட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன்னிலவில் எண்ணிலவே சொர்க்கம் தானம்மா இந்த மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராட வா வான்ன மாதிரி ஒருத்தர் ஸ்டாண்டை போட்டு பேசுறான்னா அதை 4 பேருக்கு வந்து கை தட்டுறாங்க. இப்போ பாருங்க ஃபுல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. நீங்கள் எத்தனை பாட்டு போட போகிறீங்க பாருங்க. இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வாங்க, தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ள எல்லாருக்குமான உரிமை இருக்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனைகளை மனசுலேருந்து பேசுங்க. மக்கள் பிரச்சனை எழுதி வச்சு பேசாதீங்க. மக்கள் பிரச்சனை மனசுலேருந்து பேசுங்க, உண்மையாக பேசுங்க, மக்களோட மக்களை இறங்கின்னு பேசுங்க. நான் வருவேன், கை காட்டுவேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொன்னால் அது இன்னொரு எம்ஜிஆரை நம்பி ஏமாற தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. எம்ஜிஆர் வந்தார்னா அவருடைய காலகட்டம் வேற. நான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைப்புன்னு சொல்வதற்கும் இல்லை எம்ஜிஆர் மாதிரி நான் வெல்வேன், என்டிஆர் மாதிரி வெல்வதற்கும் காலமும் களமும் தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க, படித்தவங்களாக இருக்காங்க, நல்ல மாற்றத்தை தயார் பண்ணுறாங்களே ஒழிய விஜய் அந்த மாற்று இல்லை. விஜய் ஒரு ஏமாற்று. நன்றி. நிறைய கேள்விகள் கொடுத்தீங்க. நன்றி சார்.